ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நான் அடுத்த ஒரு எஸ்ஏ ஒன்று போட போகிறோம் இல்லையா, முக்கியமானது. இது கொஞ்சம் உங்களோட அன்றாட பிரச்சனையை ஓட தொடர்பட்ட விடயம் தான், கட்டாய மாணவர்களுக்கு தேவையான விடயம். ஆகவே இந்த எஸ்ஏயை நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? அதாவது how to stay healthy and fit. ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு எஸ்ஏ உண்டு. சரியா? சரியா? ஹவு டு அப்ப நான் ஒரு ஆரம்பம் இன்ட்ரடக்ஷனை பார்ப்பேன். சரியா? Staying healthy and fit is essential for leading a long, happy and active life. அப்ப நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய லைஃபை ஆக்டிவாகவும் நல்ல வினைத்திறனாகவும் சந்தோஷமாகவும் நீண்ட காலத்துக்கு நீடித்துக் கொள்வதற்கும் அத்தியாவசியமாக இருப்பது ஆரோக்கியமான வாழ்க்கையே ஆகும். என்ன ஆரோக்கியமாக இருப்பதுதான் எங்கள் நீண்ட கால வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுக்கும் சேத்திரனாக இருக்கிறதுக்கும் முக்கியத்துவம் ஆகும். It involves maintaining a balance between physical activity, proper nutrition and mental well-being. இது என்னத்துல தாங்கியிருக்கன்னு சொன்னா, இதுக்கு என்னத்தை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னா, இன்வால்வ் இது என்னோட தாங்கியிருக்கன்னு சொன்னா, நாங்கள் ஒரு பேலன்ஸ் பிட்வீன் ஒரு 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 சமநிலையான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், உடல் ரீதியான செயற்பாடு மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது, உளவியல் ரீதியாக மனதார நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் இந்த ஆரோக்கியம் என்ற விடயத்துக்கு உள்ளடங்குது. பை அடாப்டிங் a healthy lifestyle, நாங்கள் ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான லைஃபோட நாங்கள் பொருந்தி வாழ்வோமாக இருந்தால் தனிப்பட்ட ரீதியில் can improve their overall qualities of life and prevent various health issues. அப்ப இப்படி இருப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியமாக லைஃபை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் தேவையில்லாத உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து தடுத்து கொள்ளலாம். சரியா? ஓகே. இப்ப பேராகிராஃப் 1 என்ன சொல்றோம்னு பாருங்க. ரெகுலர் எக்ஸசைஸ். அப்ப நாங்கள் இப்ப பார்க்கிறேன்டா, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உறுதியாக இருப்பதற்கு நாங்க என்ன செய்வோம், எப்படி இருக்கலாம். அப்ப அதுக்குரிய விஷயங்களை தான் நான் இதில் சொல்றேன். சரியா? Regular exercise is one of the most important factors in staying fit. அப்ப ஒழுங்கான ஒரு உடற்பயிற்சி என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒரு காரணியாக இருக்குதான் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. Engaging in physical activities like walking, running, cycling or playing sports strengthens muscles, improve cardiovascular health and boost energy levels. அப்ப என்கேஜ் நாங்கள் எப்பொழுதுமே அதாவது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸை நாங்கள் கடைபிடிப்புமாக இருந்தால் குறிப்பாக உடல் ஆக்டிவிட்டீஸ்களான வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், பிளேயிங் ஸ்போர்ட்ஸ், நடைப்பயிற்சி செய்தல், ஓடுதல், சைக்கிளிங் செய்தல், ஏதாவது ஸ்போர்ட்ஸ்களில் ஒவ்வொரு ஈவினிங்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது செய்யலாம். அது என்ன செய்யுது, உங்களோட தசைகளை வலுவடைய செய்து என்னத்துக்கு இம்ப்ரூவ் ஆக செய்யுதுன்னா உங்களோட இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாம பூஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ், உங்களோட சக்தியை வழங்குதான். சரியா? எக்ஸசைஸ் ஆல்சோ ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ். உங்கள்ட மென்டல் ரீதியான உளவு ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். இப்பொழுது மாணவர்கள் கூடுதலாக தொடர்ச்சியாக படிக்கிறது, டியூட்டருக்கு போறது, விளையாடுற விடயங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுற ஆர்வங்களே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம், மொபைல் போன்ஸ் பாவனை கூடி போச்சு. இதனால அவர் ஒரே இடத்திலே இருப்பார்கள். இதனால உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை, அதுகள் எல்லாம் ஆரோக்கியம் இல்லை. அப்ப இந்த டைம்ல அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அதிகரிக்குது. இதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறது. அப்ப இப்படி உடற்பயிற்சிகளை செய்யும் போது அது நல்ல ஹோமோன்ஸ்களை உற்பத்தியாக செய்து ஸ்ட்ரெஸ் ஹோமோன்களை குறைக்குது. இதன் மூலமாக நீங்க ஆரோக்கியமாக வாழலாம். என்ஹான்சஸ் மூட். அப்ப உடல் ஆரோக்கியம் எக்ஸசைஸ் செய்வதன் மூலமாக உங்களோட ஹெல்த்தின் மூடு, நல்ல மூட், மனநிலைக்கு இல்லை இருப்பீங்க எப்பவுமே. அண்ட் ஹெல்ப்ஸ் வித் வெயிட் மேனேஜ்மெண்ட். உடல் வெயிட் உங்களோட ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். என்ன உடம்பு உடல் அதிக அளவில் வெயிட் கொடுக்காம நல்ல அளவான வெயிட்ல நீங்க வச்சிருக்கலாம். டு மெயின்டைன் குட் ஹெல்த். அப்ப நீங்க உங்களோட குட் ஹெல்த்தை தக்க வைக்கணுமா இருந்தா இட் இஸ் ரெக்கமெண்டட். என்னது பரிந்துரைக்கப்படுதுன்னு சொன்னா, to include at least 30 minutes of moderate physical activities each day. அப்போ ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 நிமிடங்களாவது நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் என்று சொல்றோம். அதாவது உடல் பயிற்சி, உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யணும். குறைஞ்சது 30 நிமிடங்கள். சரியா? Exercise not only helps keep the body in shape but also contributes to better mental health.
contributes and பங்களிப்பு செய்யுது. அப்ப இது not only but also இது எப்படி பயன்படுத்துறோம்ன்றத பாருங்க சரியா. ஓகே அப்ப exercise not only helps keep the body not only சேஃபா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல உங்களோட எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாம என்னதுக்கு பங்களிப்பு செய்தனும் இந்த உளம் சார்ந்த நலனையும் அந்த எக்ஸசைஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குதான். paragraph 2 என்ன சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். In addition to exercise அப்ப எக்ஸசைஸ்க்கு மேலதிகமா இது சைன் போஸ்ட் in addition to exercise a balanced diet is crucial for overall well-being அப்ப crucial அண்டா குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியத்துவத்தை அந்த பேலன்ஸ் டயட்டும் கொடுக்குதாம் என்ன நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. eating a variety of fruits அப்ப பழங்கள் சாப்பிடுதல் வெஜிடபிள்ஸ் மரக்கறிகள் சாப்பிடுதல் ஹோல் கிரைன்ஸ் சாப்பிடுதல் தானியங்கள் சாப்பிடுதல் அது மட்டும் இல்லாம புரோட்டீன்ஸ் ப்ரோவைட் இப்படியான புரோட்டீன்ஸ்கள் என்ன செய்யுது பாடி வித் எசென்சியல் நியூட் அத்தியாவசியமான நியூட்ரிஷன்ஸ் சத்துக்களை வழங்குதான். ட்ரிங்கிங் சஃபிசியன்ட் வாட்டர் பிளென்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம் என்ன போதுமான தண்ணியா இருந்தவனும் அண்ட் அவாய்டிங் எக்ஸசிவ் ஜங்க் ஃபுட் கேன் prevent serious health problems including obesity, diabetes and heart disease. தேவையில்லாத இந்த பேக்கெட் உணவுகள் ரெடிமேட் உணவுகள் கடையில சாப்பிடுறது இப்படியான ஜங்க் ஃபுட் குப்பை உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில சாப்பிடுற சாப்பாடு தான் உங்களுக்கு ஆரோக்கியமானது. இவ்வாறான உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக நீங்கள் வந்து தேவையில்லாத உடற்பருமன் மற்றும் நீரிழிவு இதய நோய் போன்ற இதுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். Nutritious diet supports the immune system and promotes the healthy growth and development. அப்ப இந்த நியூட்ரிஷன் டயட் இந்த பேலன்ஸான ஒரு டயட்டை நீங்க எடுப்பீர்களா இருந்தால் அது வந்து சப்போர்ட் பண்ணது என்னதுக்கண்டா உங்களோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணி ஆரோக்கியமாக உங்களோட வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் உதவி செய்யலாம். கன்க்ளூஷன்ல என்ன சொல்றோம்னா இன் கன்க்ளூஷன் ஸ்டேயிங் ஹெல்தி அண்ட் ஃபிட் ரிக்வயர்ஸ் a combination of regular exercise, a balanced diet and good habits. அப்ப இந்த ஹெல்த்தி என்பது உண்மையில என்னத்தை வேண்டுபடுதுன்னு சொன்னால் தினமும் உடற்பயிற்சி செய்வது ரெகுலர் எக்ஸசைஸ் கட்டாயம் முக்கியம். அதுதான் முன்னுக்கு வைக்கிறாங்க பாருங்க. ஏ பேலன்ஸ் டயட் அப்ப ஒரு ஆரோக்கியமான உணவு அந்த எக்ஸசைஸ் பிறகு ஒரு ஆரோக்கியமான உணவு மற்றது உங்களோட மனநிலை நல்ல பழக்க வழக்கங்கள் இதுதான் வந்து ஆரோக்கியமான லைஃபுக்கு தேவையான ஹாப்பியாக இருக்குது. ஓகே பை டேக்கிங் கேர் ஆஃப் போத் யுவர் பாடி அண்ட் மைண்ட் அப்போ நீங்கள் வந்து உங்களோட பாடியையும் உங்களோட உடலையும் மனசையும் வந்து ஹெல்த்தாக வைத்திருக்கிறதன் மூலமாக யூ கேன் லீட் எ ஹெல்த்தியர் அண்ட் மோர் ஃபுல்ஃபில்லிங் லைஃப். அப்போ நீங்கள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஒரு முழுமையான வாழ்க்கையையும் கொண்டிருக்கலாம் என்று சொல்லுவோம். சரியா இது ஒரு முக்கியமான விடயம் பிள்ளைகள் அன்றாடம் உங்களுக்கு தேவையான விடயம் மாணவர்களுக்கு இன்றைய காலத்து மாணவர்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகின்ற விடயம். ஆகவே சில வேளை எதிர்பார்க்கிறேன் நான். சரியா இது வந்து வெவ்வேறு வடிவத்துல வரலாம். சில வேளை இந்த இப்படி இது கிட்டத்தட்ட ஒன்றுதான். இப்ப ஹெல்த்தி ஃபுட்னு வந்தா கிட்டத்தட்ட ஹெல்த்தி ஃபுட்டும் வந்து இதுகளுக்குள்ள சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது பாருங்க. அப்ப இதுகளை நீங்க வாசிப்பதன் மூலமாக உங்களுக்கு அங்க எஸ்ஸே எழுதுறது சின்ன சின்ன மாற்றங்களோட வந்தாலும் நீங்க இதுகளை அப்ளை பண்ணி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப வாசிங்க சரியா வாய்ச்சு பயன்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்க்கை. ஓகே நல்லா நீங்க சொல்லுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன லெவல்ல நிக்கிறீங்க எஸ்ஏ உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வருது சரியா அப்ப இதுவரை காலம் நீங்க எப்படி எழுதினீங்க இப்ப எப்படி நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா ஓகே அப்ப இதுதான் உங்களோட பேராகிராஃப் 4 பந்தியில கிட்டத்தட்ட இது வந்து எத்தனை சொற்கள் இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 220 லெவல்ல இருக்குது சரியா ஓகே அது ஓகே பிரச்சனை இல்லை நீங்க வந்து சொல்றத வழியா சொல்லி முடியுங்க 220 வேர்ட்ஸ் ஓகே ரைட் அப்ப இதுதான் பிள்ளைகள் ஓகே முக்கியமான இது பார்த்துக்கொள்ளுங்க ஓகே பிள்ளைகள் தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற முக்கியமான ஒரு டாபிக்கோட ஓகே பாய் டேக் கேர்